தமிழ்நாட்டின் இளைஞர் மாணவர் சமுதாயத்திற்கு உங்கள் குடும்பத்தைச் சார்ந்த ஒருவனாக, உங்கள் தந்தையாக ஓர் உருக்கமான வேண்டுகோள். போதையின் பாதையில் யாரும் போகக்கூடாதுன்னு மன்றாடி கேட்டுக்கிறேன். மக்கள் அனைவருக்கும் வணக்கம். குடிக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு வேண்டுகோள். நம்முடைய தமிழக முதலமைச்சர் மக்களிடத்தில் ஒரு கோரிக்கையும் தன்னுடைய வேதனையும் வெளிப்படுத்துகிறார். விளம்பரத்தில் பார்த்திருப்பீர்கள். தயவு செய்து யாரும் போதையின் வழியில் செல்லாதீர்கள் என்று மன வருத்தத்துடன் அவருடைய பதிவு இருக்கிறது. ஆகையால் தமிழக மக்கள், குடிக்கக்கூடிய தமிழக மக்கள் தயவு செய்து குடிக்காதீர்கள். நீங்கள் குடிக்கும் வரை இந்த கடைகள், டாஸ்மாக் கடைகள் திறந்திருக்கும். நீங்கள் எப்பொழுது இந்த குடி பழக்கத்திலிருந்து வெளியே வருகிறீர்களோ அப்பொழுது நிச்சயமாக படிப்படியாக இந்த டாஸ்மாக் கடைகள் குறைக்கப்படும். ஏனென்றால் மக்கள் என்ன சொல்லுகிறார்கள், நீங்கள் கடையை திறக்கிறீர்கள், ஆகையால் நாங்கள் குடிக்கிறோம் என்று. அதே நாம கடையை மூடிவிட்டா குடிக்கக்கூடிய மக்கள் குடிக்க மாட்டார்கள். அவருடைய பழக்கத்தை வேறு திசைக்கு திருப்புவோம். அதே போல பாத்தீங்கன்னா ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த்னு நம்ம சொல்றோம். ஆனா கடையில அந்த சிகரெட் விற்கிறாங்க. புகைப்பிடிப்பது உடல் நலத்தில் கேடு என்று தெரிந்தும் நிறைய பேர் அந்த புகைப்பிடிக்கிறீர்கள். கடையில் விற்கதான் செய்கிறார்கள். கேட்டால் என்ன சொல்வார்கள், நீங்க கடையை திறக்கிறீங்க, நீங்க விற்கிறீங்க, நாங்க குடிக்கிறோம்னு சொல்லிட்டு. நீங்க கடையை மூடினா நாங்க குடிக்க போறது இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆகையால் தமிழக முதல்வர் படிப்படியாக அந்த டாஸ்மாக் கடைகளை படிப்படியாக குறைத்து கொண்டு இந்த குடிப்பழக்கத்திலிருந்து போதையின் பாதையில் நீங்கள் செல்லாதீர்கள் என்று நீங்கள் மன வருத்தத்துடன், நீங்கள் வேதனையுடன் தெரிவித்தீர்கள். அதே போல் அந்த கடைகளை படிப்படியாக நீங்கள் குறைத்து விட்டால் தமிழக மக்களுக்கு, மிகவும் குடிக்கக்கூடிய தமிழக மக்களுக்கும் அவருடைய வாழ்வாதாரம் பெருகும். அவர்கள் குடிப்பதை நிறுத்துவார்கள். ஆகையால் தங்களுடைய மேலான இந்த முயற்சிக்கு தமிழக மக்கள் என்றென்றும் உறுதுணையாக இருப்பார்கள் என்று இந்த நேரத்தில் நான் பதிவு செய்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம்.